வீட்டில் ஒரு பூச்செடி வளர்க்குறோம் அப்படின்னா எங்கே போவாங்க? ஒன்று செம்பருத்தியாக இருக்கும், இல்லைனா சாமந்தியாக இருக்கும். ஸோ சாமந்தி இங்கே வந்து இருக்குது, குண்டு குண்டாக நல்ல வெள்ளை கலர் சாமந்தி. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் சாமந்தி அப்படிலாம் வச்சுருக்காங்க. நான் இன்ட்ரோலேயே உங்களுக்கு காட்டியிருப்பேன். அந்த மாதிரியான இதுலாம் இருக்குது. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது பூ பேர் சாரி மன்னிக்கணும், எனக்கு தெரியாது. தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க. ஆனால் இது வந்து நிறைய பொக்கேயில் பார்க்கலாம். பொக்கே அப்புறம் வந்து டெக்கரேஷன் அதுக்கெலாம் வைப்பாங்க. ஆனால் இந்த பூ வந்து என்னால் கடையில் வாங்க முடியாது. வீட்டிலே இதை வளர்த்தா நல்லா இருக்கே, நல்லா சன்ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இது சன்ஃப்ளவர் வளர்க்க முடியாது, ஆனால் அந்த மாதிரி ஒன்று வேணும்னா நீங்கள் இதை வாங்கி வளர்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த செடியோட பெயர் என்னவென்று எனக்கு தெரியவில்லை, அது வந்து மன்னிக்கணும். நீங்கள் வந்து என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது போடுங்க. இப்படி ஒரு பூவை நான் வந்து பார்த்ததே இல்லை, ஆனால் இது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா வெல்வெட்டாக ஒயிட் கலர் ஜாயின் பண்ணி ஸோ நல்லா இருக்குல்ல. இது டிஃப்ரெண்ட்டாக ஒன்று வந்து நம்ம வைக்கலாம். சூப்பர் கலராக ஒன்று வீட்டில் வந்து வைக்கலாம். என்ன ஆகுனா வெள்ளை மஞ்சள் சிவப்புனே போக தேவையில்லை, டிஃப்ரெண்ட்டாக ஒன்று போகலான்னா நீங்கள் இந்த செடியை வாங்கி வீட்டில் வைக்கலாம். முக்கியமாக பெண்கள் வீட்டில் நான் இருக்கிறேன் பார்த்தேன், நீயா பேச்சுலராக இல்லைனா ஹாஸ்டலில் இருக்கேன் அப்படின்றவங்க இதை வாங்கி அழகாக ஒரு பாட்டில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லா பீஸ்ஃபுல்லான ஒரு இடமா இது மாறும். கண்டிப்பாக இந்த ஒரு சின்ன செடியை உங்களுக்கு மாற்றி காட்டும். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா